ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவர்களுக்கிடையிலான சண்டையின் உண்மையான காரணம் என்ன? உலகத்தில் 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. அப்படி இருக்க ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குறிப்பாக ஈரானை மட்டுமே முக்கிய இலக்காக எடுத்துள்ளன? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலை உண்மையாக புரிந்து கொள்ள நாம் 2ஆம் உலகப் போருக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். 2ஆம் உலகப் போரின் போது பெரும்பாலான நாடுகளுக்கு அடிப்படையாக 2 தேர்வுகள் மட்டுமே இருந்தன. பிரிட்டிஷ் பேரரசை ஆதரிப்பதா அல்லது ஹிட்லரின் பக்கம் நிற்பதா என்பதே அது. பெரும்பாலான நாடுகள் பிரிட்டிஷ் பேரரசை ஆதரித்தன. ஆனால் அந்நேரத்தில் ஈரானின் ஷா ஜெர்மனியுடன் நெருக்கமாக இருந்தார். இதனால் ஈரான் மற்றும் ஜெர்மனி மிகவும் நெருங்கிய கூட்டாளிகளாக ஆனது. இது பிரிட்டிஷ் பேரரசுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பிரிட்டன் ஈரானை பல திசைகளில் இருந்து தாக்கத் தொடங்கியது மற்றும் நாட்டை விரைவாக கைப்பற்ற ஆரம்பித்தது. இதைக் கண்டு ஈரானின் ஷா சில நாட்களுக்குள் பிரிட்டிஷ் பேரரசிடம் சரணடைந்தார் மற்றும் தனது அரியணையை தனக்கே தருமாறு வேண்டி பிச்சை எடுத்தார். பிரிட்டிஷ் அதற்கு சம்மதித்தனர். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தனர். அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். அவருடைய 22 வயது மகன் புதிய ஷாவாக பதவியேற்க வேண்டும் என்பதே அது. இதற்கு காரணம் அவரது மகன் ரிஷா ஷா பஹ்லவி பிரிட்டிஷ் பேரரசுக்கு மிகவும் விசுவாசமான ஒருவராக கருதப்பட்டார். ஈரானின் புதிய அரசர் ஆங்கில கலாச்சாரத்தால் மிகவும் ஆர்வம் கொண்டவராக காணப்பட்டார். ஈரானிய மக்கள் மேற்கத்தியர்களைப் போல உடை அணிய வேண்டும், அவர்களைப் போலவே விருந்துகள் நடத்த வேண்டும் மற்றும் தங்களது பாரம்பரியங்களை மறந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் முதல் நாளிலிருந்தே இஸ்லாத்தை ஈரானிய மக்களிடமிருந்து விலக்க முயன்றார். இதன் காரணமாக அவர் ஈரானில் ஹிஜாப் அணிவதை தடை செய்தார். பல மதரசாக்களையும் பள்ளிவாசல்களையும் மூடினார். மேலும் நாட்டின் முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்களை கைது செய்தார். இசை விருந்துகளை நடத்தத் தொடங்கினார் மற்றும் மதுபானம் ஈரான் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் ஈரான் அளவுக்கு அதிகமாக மதுபானம் தயாரித்தது. அந்த இஸ்லாமிய நாடே அதை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது. ஈரானின் ராஜா தன்னால் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் சிறப்பானதாகவே நினைத்தார். உண்மையாகச் சொன்னால் அவர் தன்னை ராஜாதிராஜா எனக் கருதினார். ஒரு நாள் அவர் சவுதி அரேபியாவின் கிங் ஃபைசலிடம் கூறினார், நீங்கள் ஏன் பழைய வழிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? சவூதியை மேற்கத்திய நாடுகளைப் போல ஒரு சுதந்திரமான நாட்டாக மாற்ற வேண்டும். ஆனால் கிங் ஃபைசல் அதை மறுத்தார். ஆனால் இன்றைய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இன்று அதே சவூதி அரேபியா ஈரானிடம் கொஞ்சம் லிபரலாக இருக்க சொல்லுகிறது. ஆனால் இப்போது ஈரான் அதை கேட்கவில்லை. எப்படியாயினும் ஈரானின் ஷா இஸ்லாமிலிருந்து நாட்டை விலக்க மிகவும் முயன்றதால் ஈரானின் முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர். அவர்கள் பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களிலும் ஷாவுக்கு எதிராக உரைகள் நிகழ்த்த ஆரம்பித்தனர். அவர்களில் மிக முக்கியமான அறிஞர் ஆயத்துல்லா கோமைனி ஆவார். கோமைனியும் அவரது ஆதரவாளர்களும் ஈரான் மக்களை ஷாவுக்கு எதிராக எழுந்து நிற்க ஊக்குவிக்கத் தொடங்கினர். காலப்போக்கில் கோமைனியின் புகழ் ஈரானில் மிகவும் அதிகரித்தது. இதனால் ஷா அவரை கைது செய்து நாட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றினார். அதன் பிறகு இமாம் கோமைனி ஈரானை விட்டு ஈராக் நாட்டில் தங்கினார். அங்கு இந்த இளம் தலைவர் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையையும் கவனித்துக் கொண்டிருந்தார். மெதுவாக சதாம் ஹுசைனும் கோமைனியின் வளர்ந்து வரும் செல்வாக்கைக் கண்டு பயப்படத் தொடங்கினார். ஒரு நாள் சதாம் ஹுசைன் ஷாவிடம் கூறினார், நீங்கள் விரும்பினால் கோமைனியை கொன்றுவிடலாம். ஆனால் ஷா அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த வயதான கோமைனி என்னை எந்த விதத்திலும் எதிர்க்க முடியாது என்றார். ஈராக்கில் இருந்தபடியே இமாம் கோமைனி
தனது உரைகளை காசெட் டேப்புகளில் பதிவு செய்யத் தொடங்கினார். அந்த டேப்புகள் ரகசியமாக ஈரான் முழுவதும் பரப்பப்பட்டன. கோமைனியின் வார்த்தைகள் மக்களை மிகவும் ஊக்குவித்ததால் மெதுவாக அவர்கள் ஷாவை விட அவரையே தங்கள் உண்மையான தலைவராக கருத ஆரம்பித்தனர். ஆனால் ஷாவை பதவியில் இருந்து அகற்றுவது எளிதான காரியமில்லை. அவரிடம் மிகவும் வலுவான இராணுவமும் அப்போது உலக அதிசக்தியாக இருந்த அமெரிக்காவின் முழு ஆதரவும் இருந்தது. முஸ்லிம் உலகில் அவர் அமெரிக்காவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக கருதப்பட்டார். ஆனால் தனது அதிகாரத்தின் உச்சியில் இருந்தபோது ஷா தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்தார். தி ஃப்ளேம்ஸ் ஆஃப் பெர்சியா, உலகிலேயே மிகப்பெரியதும் மிகவும் செலவானதுமான ஒரு விருந்து. ஒரு நாள் ஷா அறிவித்தார், பழமையான பெர்ஷிய பேரரசை மீண்டும் உயிர்ப்பிக்க ஈரானில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய விருந்து நடத்தப்படும் என்று. அந்த விருந்துக்கு உலக தலைவர்களும் பிரபலங்களும் அழைக்கப்பட்டனர். பெர்ஷிய பேரரசை மீண்டும் உயிர்ப்பிக்கவே அவர் விரும்பினார். இந்த விருந்திற்காக ஈரானின் பாலைவனத்தின் நடுவில் ஒரு புதிய நகரம் கட்டப்பட்டது. முக்கிய விருந்தினர்களுக்காக 600 லிமோஷின் கார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. மேலும் உணவு தங்கத் தட்டுகளில் பரிமாறப்பட்டது. அதன் பிறகு ஷா அனைவரையும் தன் முன் நிற்க வைத்தார். தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து தன்னை பேரரசின் புதிய பேரரசராக அறிவித்தார். ஆனால் ஷா இவ்வாறு ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்போது ஈரானின் ஏழை மக்கள், நாம் இங்கே பசியால் தவிக்கிறோம், உணவும் தண்ணீரும் தேடி அலைகிறோம், ஆனால் நம் ராஜா தங்கத்தட்டில் உணவு சாப்பிடுகிறார் என்று நினைக்கத் தொடங்கினர். அதனால் அந்த விருந்துக்குப் பிறகு ஈரான் மக்கள் வேகமாக இமாம் கோமைனியின் கருத்துக்களுக்கு ஆதரவாக மாறத் தொடங்கினர். கோமைனி தனது டேப்புகளில் ஈரானின் ராஜா இந்த காலத்தின் அநியாய ஆட்சியாளர் என்று அறிவித்தார். மெதுவாக கோமைனி ஈரானில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறினார். இதனால் ஷா இப்போது தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி உலக அதிசக்தியான அமெரிக்கா மட்டுமே என உணர்ந்தார். தனது தந்தையைப் போலவே அவர் பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களை சந்தித்து உதவி கோரினார். அந்த முக்கிய கூட்டத்தின் முடிவில், இப்போது கோமைனியிடமிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்று அவர்கள் ஷாவிடம் தெளிவாக தெரிவித்தனர். இதை கேட்டதும் ஷா தனது நாட்டை விட்டு நிரந்தரமாக தப்பிச் சென்றார். ஷா பயந்து ஈரானை விட்டு ஓடியது தெரிந்ததும் 14 ஆண்டுகள் நாடு கடத்தலில் இருந்த இமாம் கோமைனி இறுதியாக ஈரானை நோக்கி புறப்பட்டார். வரலாற்றில் எந்த தலைவருக்கும் இவ்வளவு மக்கள் கூடவில்லை. சுமார் 70 லட்சம் மக்கள் கோமைனியை வரவேற்க திரண்டனர். அது உலக சாதனையாகும். கோமைனி ஈரானுக்கு வந்தவுடன் அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் போன்ற கோஷங்கள் நாடு முழுவதும் ஒலிக்கத் தொடங்கின. கோமைனியின் ஆதரவாளர்கள் அமெரிக்க தூதரகத்தில் இருந்த அனைவரையும் கைது செய்தனர். மேலும் கோமைனி அமெரிக்க ஜனாதிபதியை நேரடியாக குறிப்பிட்டு, ஈரானின் ஷாவை எங்களுக்கு ஒப்படைக்காமல் அந்த 50 பேரையும் விடமாட்டோம் என்று கூறினார். இதுவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பகைமை ஆரம்பமான தருணமாகும். ஆனால் ஷா மீண்டும் ஈரானுக்கு திரும்பவில்லை. அவர் இறந்தபின் அவரது மகன் தன்னை புதிய ஷாவாக அறிவித்தார். இதற்கிடையில் ஈரானில் கோமைனி தனது புதிய இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைத்தார். அதே நேரத்தில் அண்டை நாட்டான ஈராக்கில் சதாம் ஹுசைன் அதிகாரத்திற்கு வந்தார். உலகின் பிற தலைவர்கள் கோமைனியின் சக்தியை பற்றி அஞ்சினர். ஏனெனில் தனது உரைகளில் அவர் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களை தங்களது ஆட்சியாளர்களுக்கு எதிராக எழுந்து நிற்க அழைத்தார். இதைக் கண்டு அமெரிக்கா மற்றும் சில அரபு நாடுகளின் ஆலோசனையை பின்பற்றி சதாம் ஹுசைன் கோமைனிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். சதாம் தாக்குதல் நடத்தியதால் ஈரான் ஈராக் போர் ஆரம்பமானது. அது 8 ஆண்டுகள் நீடித்தது. உலகின் பல நாடுகளின் ஆதரவு இருந்த போதிலும் சதாம் கோமைனியை பதவியிலிருந்து அகற்ற முடியவில்லை. போர் முடிந்ததும் கோமைனி மறைந்தார். நண்பர்களே, இன்னும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து
எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அவரது இறுதி ஊர்வலம் வரலாற்றிலேயே மிகப்பெரியதாக இருந்தது. சுமார் 1 கோடி மக்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது கின்னஸ் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஈரானின் அமைச்சர்கள் ஒன்று கூடி புதிய தலைவராக ஆயத்துல்லா அலி காமெனேயியை தேர்ந்தெடுத்தனர். அவர் 30 வருடங்கள் ஈரானின் உச்சத் தலைவராக செயல்பட்டு வீர மரணமடைந்தார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஈரான் ஈராக் போர் முடிந்த பின் ஈரானுக்கு தனது சொந்த அணு ஆயுதம் இல்லையெனில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களை தொடர்ந்து இலக்காக கொள்வார்கள் என்று ஈரானின் தலைவர்கள் உணர்ந்தனர். ஆனால் அணுகுண்டு உருவாக்குவது எளிதான காரியம் அல்ல. இது மிகவும் சிக்கலான தொழில்நுட்பம். அப்போது அந்த தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு வழங்க யாரும் தயாரில்லை. அதனால் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாடு உதவி செய்து அணு ஆயுத தொழில்நுட்பத்தை வழங்க வேண்டும் என்று ஈரான் காத்துக் கொண்டிருந்தது. ஆச்சரியமாக அதுதான் நடந்தது. ஈரானுக்கு அண்டை நாடான பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளில் முதலாக அணுகுண்டை உருவாக்கிய நாடாக கருதப்பட்டது. பாகிஸ்தான் 5 அணு சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. அணுகுண்டை உருவாக்கிய பிறகு அப்துல் காதிர் கான் ரகசியமாக சென்ட்ரிஃபுஜ் தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு அனுப்பத் தொடங்கினார் என்று கூறப்படுகிறது. சென்ட்ரிஃபுஜ் இயந்திரம் அணுகுண்டு தயாரிக்க மிகவும் முக்கியமானது. இது சலவை இயந்திரத்தைப் போல சுற்றும். ஆனால் ஆடைகளுக்கு பதிலாக அதில் யூரேனியம் வைக்கப்படுகிறது. சுமார் 5% செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை குறுகிய காலம் சுழற்றினால் அது மின்சாரம் உற்பத்திக்கு பயன்படும். ஆனால் சுமார் 90% செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை நீண்ட நேரம் சுழற்றினால் அது அணு ஆயுத தயாரிப்புக்கு பயன்படும். ஈரான் பாகிஸ்தானின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அணு நிலையங்களை வேகமாக கட்டத் தொடங்கியது. ஆனால் இதைத் தொடங்கியவுடன் அமெரிக்கா இதை எப்படியோ கண்டுபிடித்தது. அமெரிக்கா பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை சில அளவு ஏற்றுக்கொண்டது. ஏனெனில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி என கருதப்பட்டது. எதுவாக இருந்தாலும் தங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்த அணுகுமுறை. பாகிஸ்தான் நீண்ட கால நண்பராக இருப்பதால் அமெரிக்காவுக்கு எதிராக செல்லாது என்று கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் எப்போதும் அதற்கு மாறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பல முறை அமெரிக்காவை எதிர்த்து நிலை கொண்டது. அதனால் ஈரானின் திட்டம் பற்றி அறிந்ததும் அமெரிக்க ஜனாதிபதி உலகம் முன் உரையாற்றி சில நாடுகள் இரசாயன மற்றும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிக்கின்றன என்று கூறினார். அதில் ஒன்று சதாம் ஹுசைனின் ஈராக் என்றும் மற்றொன்று காமெனேயி தலைமையிலான ஈரான் என்றும் கூறப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்கா ஈராக்கை தாக்கி சதாம் ஹுசைனின் ஆட்சியை கலைத்தது. அதன் பின்னர் ஈரான் அமெரிக்காவின் அடுத்த இலக்காக மாறியது. மீண்டும் ஈரானுக்கு அணு ஆயுதம் இருப்பதாக குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் ஈரானின் தலைவர் ஆயத்துல்லா காமெனேயியை கவனித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் பெரிய இராணுவம் வைத்திருந்தது. மறுபக்கம் ஈராக் அமெரிக்க படைகளால் நிரம்பியிருந்தது. இவ்வாறு ஈரான் அமெரிக்கா போன்ற அதிசக்தியிலிருந்து அனைத்து திசைகளிலும் சூழப்பட்டிருந்தது. ஈரானை காமெனேயி எவ்வாறு பாதுகாப்பார் என்பதையே உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. அதன் பிறகு காமெனேயி ஒரு முக்கியமான விஷயத்தை கூறினார். அது ஈரானை தாக்க அமெரிக்கா கூறிய அனைத்து காரணங்களையும் பலவீனப்படுத்தியது. இஸ்லாமிய உலகின் முக்கிய மத அறிஞராக கருதப்படும் காமெனேயி அணு ஆயுதங்களை உருவாக்குவது இஸ்லாமில் முழுமையாக தடை செய்யப்பட்டதாக ஒரு ஃபத்வா வெளியிட்டார். இஸ்லாம் போர் நேரத்திலும் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் ஆகியோருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று போதிக்கிறது. போரில் மரங்களையும் வெட்ட அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அணுகுண்டு எல்லாவற்றையும் வேறுபாடு இல்லாமல் அழிக்கிறது. அதனால் அணு ஆயுதங்கள் முஸ்லிம்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டவை என்று காமெனேயி அறிவித்தார். மேலும்
ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க எந்த எண்ணமும் இல்லை என்றும் உலகின் எந்த அமைப்பும் வந்து தங்களை ஆய்வு செய்து பார்க்கலாம் என்றும் அறிவித்தார். ஆனால் ஐநா UN குழு ஈரானுக்கு சென்றபோது அங்குள்ள அணு நிலையங்கள் பாகிஸ்தானில் உள்ளவற்றைப் போலவே கட்டப்பட்டிருந்தன என்று கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஈரான் இந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானில் இருந்து பெற்றது என்பது உலகம் அறிந்தது. பாகிஸ்தானுக்கு அதிக அழுத்தம் ஏற்பட்டதால் அப்துல் கதிர் கான் தொலைக்காட்சியில் வந்து அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். பின்னர் உலகத்தின் அழுத்தத்தால் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார். காமெனேயின் ஃபத்வாவிற்கு பிறகு அமெரிக்காவுக்கு ஈரானை தாக்கத் தேவையான வெளிப்படையான காரணம் இல்லை. ஆனால் ஒரு நாடு தொடர்ந்து அமெரிக்காவை ஈரானுக்கு எதிராக செயல்பட தூண்டியது. ஆரம்பத்தில் அமெரிக்கா அதை கவனிக்கவில்லை. ஆனால் நிலைமைகள் மெதுவாக மாறத் தொடங்கின. பிரான்சில் இருந்த ஒரு முக்கியமான ஈரானிய நபர் காமெனேயின் ஃபத்வா உண்மையல்ல என்று அறிவித்தார். அது தக்கியா என்ற இஸ்லாமிய கருத்தை பயன்படுத்தி மறைக்கப்பட்டதாக அவர் கூறினார். தக்கியா என்பது ஒருவர் தனது உயிரை காப்பாற்றுவதற்காக உண்மையை மறைப்பது அல்லது பொய்யாக பேசுவது என விளக்கப்படுகிறது. அதனால் இந்த ஃபத்வா ஈரானை பாதுகாக்கவே வெளியிடப்பட்டது என்று அவர் குற்றஞ்சாட்டினார். இந்த நபர் சாதாரணமானவர் அல்ல. அவர் காமெனேயின் சகோதரியின் மகன், அவரது சொந்த மருமகன். காமெனேயின் சகோதரியும் அவரது மகனும் ஈரானில் அவருக்கு எதிராக உள்ளவர்களாக கூறப்படுகிறார்கள். இதே காலத்தில் அமெரிக்கா ஈரானை குறித்து மேலும் சந்தேகப்படத் தொடங்கியது. 2009ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரானுக்கு கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. தடைகளுக்கு முன் ஈரானின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்தது. ஆனால் தடைகள் விதிக்கப்பட்டவுடன் ஈரானின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளமிக்க நாடாக இருந்தாலும் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் ஈரான் தனது எரிவாயுவை உலகில் விற்க முடியாத நிலை ஏற்பட்டது. அண்டை நாடான பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் பாகிஸ்தான் கூட ஈரானிடமிருந்து எரிவாயு வாங்க மறுத்தது என்று கூறப்படுகிறது. ஈரானின் மலிவான எரிவாயுவை வாங்குவதற்கு பதிலாக பாகிஸ்தான் கத்தாரிலிருந்து LNG இறக்குமதி செய்கிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த வீட்டு வாடகையாளர் மீது பயந்து தன் வீட்டை பராமரிக்க கூட தயங்குவது போன்றதாக உள்ளது என்று கூறப்படுகிறது. பொதுவாக மக்கள் அருகில் உள்ள கடைகளில் இருந்து மலிவான பொருட்களை வாங்காமல் தொலைதூரத்திற்கு சென்று அதிக விலைக்கு வாங்குவது போல தற்போது ஈரானுடன் முக்கியமாக வணிகம் செய்கிற 3 பெரிய நாடுகள் மட்டுமே உள்ளன: சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா. அமெரிக்கா விதித்த தடைகளால் ஈரானின் நிலைமை மிகவும் கடுமையானதாக மாறியது. இதனால் ஈரானிய அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாரானது. பின்னர் ஜனாதிபதி பாரக் ஒபாமா காலத்தில் ஈரான் ஒரு அணு ஒப்பந்தத்திற்கு இணங்கியது. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க மாட்டோம் என்று உறுதியளித்தது. பதிலுக்கு அமெரிக்கா தடைகளை நீக்கியது. இதனால் ஈரானின் பொருளாதாரம் மீண்டும் பலப்படத் தொடங்கியது. இது இரு நாடுகளுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்பட்டது. ஆனால் முதல் நாளிலிருந்தே அமெரிக்காவில் ஒருவர் இந்த ஒப்பந்தத்திற்கு கடுமையாக எதிராக இருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக இருந்தார். இந்த பகுதி ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. தனது முதல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஈரானுக்கு மீண்டும் கடுமையான தடைகளை விதித்தார். இதனால் ஈரானின் பொருளாதாரம் மீண்டும் பலவீனமடைந்தது. ஆனால் ஈரான் அமைதியாக இருக்கவில்லை. ட்ரம்ப் தடைகளை விதித்ததும் ஈரான் தனது அணு திட்டத்தை மீண்டும் வேகப்படுத்தியது. ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் கடுமையாக இருந்தார். ஈரான் அமெரிக்காவை எதிர்த்து நிலை கொண்டபோது ட்ரம்ப் திடீரென நடவடிக்கை எடுத்தார். ஒரு ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் இராணுவத் தலைவர் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். இது ஈரான் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உலகம் முழுவதும் முன்னிலையில்
அவர்களின் இராணுவத் தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் ஈரானில் அமெரிக்காவுக்கு எதிரான கோபத்தை அதிகரித்தது. அதன் பின்னர் நடந்த தேர்தலில் இப்ராஹிம் ரைசி புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரைசி கடுமையான நிலைப்பாட்டுடைய தலைவராக கருதப்பட்டார். அவர் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுக்கு முன் தளரமாட்டார். ரைசி பதவியேற்றதும் ஈரானின் அணு திட்டம் மீண்டும் வேகமடைந்தது. ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவுடன் புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் இருக்காது என்று அவர் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடும் சில குழுக்களுக்கு நிதி மற்றும் ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மற்றும் காசா இடையேயான மோதல்களும் தீவிரமாக இருந்தன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை திறந்த வெளியில் எதிர்த்து பேசும் தலைவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றிய கருத்துக்களும் பரவலாக பேசப்பட்டன. ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ரைசியின் மரணத்திற்கு பிறகு ஈரானில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது ரைசியை விட மாறுபட்ட மென்மையான மற்றும் நடைமுறை அணுகுமுறையுடைய ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பதவியேற்றதும் ஆயத்துல்லா கோமைனியின் ஃபத்வாவை தொடர்ந்து பின்பற்றுவோம் என்றும் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க மாட்டோம் என்றும் அவர் அறிவித்தார். நாங்கள் அணுகுண்டு உருவாக்கவில்லை என்று அவர் கூறினார். மேலும் ஈரான் அமெரிக்காவுடன் மட்டுமல்ல உலக நாடுகளுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். இதன் காரணமாக சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே இரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஒப்பந்தம் செய்வதை இஸ்ரேல் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் மீண்டும் ஈரானுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிடவில்லை என்று சிலர் தொடர்ந்து குற்றஞ்சாட்டுகின்றனர். சில மாதங்களில் அணுகுண்டு உருவாகும் என்ற கூறுகள் கடந்த 25 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக சொல்லப்பட்டாலும் அணு ஆயுதம் உருவாக்கப்பட்டது என்ற உறுதியான தகவல் வெளியாகவில்லை என்று சிலர் வாதிடுகின்றனர். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனால் இஸ்ரேல் ஈரானில் முக்கிய நபர்களை இலக்காக கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கிறது. உச்சத் தலைவரின் நெருங்கிய ஆலோசகரும் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புபவரும் இலக்காக கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நடவடிக்கைகள் மூலம் ஈரானை கோபத்தில் தவறான முடிவெடுக்க தூண்டி அதன் பின்னர் அமெரிக்கா தலையிட்டு பல ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ஆட்சியை அகற்ற முயற்சி செய்யலாம் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இப்போது நடக்கும் யுத்தத்தில் நீங்கள் யாரின் பக்கம், இஸ்ரேலுடன் இணைந்த அமெரிக்காவா அல்லது ஈரானின் பக்கமா அல்லது மனித நேயத்தின் பக்கமா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பல பயனுள்ள விடயங்களை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.